ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026 யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க. எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நோக்கி பயணிக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் நேரம் கிடைச்சா கூட அந்த டைமில் நம்மளே அறியாமல் போய் நம்ம ஃபோனை எடுத்து மொபைலில் வந்து யூடியூப்பில் புதுசாக என்ன பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க, அந்த பேட்ச் வந்து ஃப்ரீ பேட்சா பெய்டு பேட்சா, அந்த பேட்சில் என்ன ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டடி பிளானில் அவுட் சோர்ஸ் பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதா தான் இருக்கும். இன்னொரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஓனாக ஸ்டடி பிளான் மேக் பண்ணுவீங்க. நம்ம மேக் பண்ணுற ஸ்டடி பிளான் வந்து இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சிலர் வந்து ரெகுலராக கோச்சிங் போய் படிக்கலான் இருப்பீங்க. அவங்க வந்து எந்த கோச்சிங் சென்டர் போகலாம், இது போகலாமா அது போகலாமா, என் ஃப்ரெண்டு வந்து அதை ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ்லாம் இருப்பீங்க. ஆனால் இப்படியெல்லாம் நாளாக கடத்திட்டுருக்குறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான தருணம். கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசித்து எந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுனாலும் உங்களோட ஸ்டடி பிளான் மேக் பண்ணுறதுல சரியான ஸ்டடி பிளான் மெத்தடையும் கரெக்டாக நீங்கள் வந்து யோசித்து பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த முடிவு, இந்த பிளான், இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாம் வரைக்கும் பயணிக்க போகிறோம். அப்போ இந்த தருணம் வந்து ரொம்ப முக்கியமானது தானே, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லா பேட்சுமே வந்து இப்போவே பேட்ச் போட்டாலுமே ஆஃப்டர் தீபாவளி தான் வந்து ரன் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிடைக்கிற நமக்கு கொஞ்சம் தீபாவளி முடிய வரைக்கும் இருக்கிற நாட்களை வந்து தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து இப்போ இருக்கிற கொஞ்சம் ஃப்ரீயான நாட்கள் மாதிரி நம்ம அடுத்து ஆஃப்டர் தீபாவளி நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம பேட்ச்குள்ளே நம்ம ஒரு ஸ்டடி பிளானுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து நமக்கு கிடைக்கிற டைமை நம்ம ஸ்டடிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் வந்து குழந்தைங்க வீட்டில் இருந்தாலோ இல்லை பெரியவங்க யார் இருந்தாலும் ஃபேமிலியோட அவங்கவுங்க ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லோரும் என்ன தான் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போனாலும் நம்ம வேலைக்கு போயிட்டு திரும்ப நம்ம யாருக்காக இது படிக்கிறோம், யாருக்காக வேலைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம ஃபேமிலிக்காக தான். ஏன்னா அவங்களோட ஹாப்பி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கிடைக்கிற டைமை கொஞ்சம் ஃப்ரீயான டைமை உங்கள் ஃபேமிலிக்காக உங்களோட ப்ரீசியஸ் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து ஓகே, நமக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்களுக்கு வரும். ஓகேங்களா? எல்லோரும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஃபேமிலியோடவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஸ்டடி பிளானோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நான் என்ன பிளான் யோசிச்சு வச்சுருக்கேங்கிறத பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷனாக நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.